கீழே இறங்கி இப்போ வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது. நீ உழவு ஓட்டின அப்புறம் எல்லாமே மாறி போயிடும். சோளம் வந்து புளியம்பட்டியில் வாங்கினதுங்க. அதாவது நம்பியூர் பக்கத்தில் இருக்கிறது, நம்ம ஊர்கிட்ட இருக்க புளியம்பட்டியில் தான் வாங்கினது. இதே கான்செப்ட் தாங்க கடலக்காய்க்கும் போவோம். கடலக்காயில் வந்து இங்கே கொட்டிட்டோம்னா இங்கே அப்படியே பொட்டியிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து போகிறோம். இது வந்து உழவு ஓட்டின அப்புறம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, 2 மலை தெரியுதா? அங்கே ஒரு மலை தெரியும், அது பக்கத்தில் பின்னாடி ஒரு மலை தெரியும். பின்னாடி இருக்க மலை வந்து ஓதி மலைங்க. இதுக்கு முன்னாடி இருக்க வந்து மலை வந்து ஏதோ ஒரு மலை சொன்னாங்க, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நம்ம ஓதி மலை வீடியோ வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸ்டெப்பு கண்டிப்பாக இங்கேருந்து பார்த்தாவே தெரியுங்க, ஒயிட் கலர் சின்னதாக தெரியும். சரி, அப்படி நம்ம உள்ளே போய் பார்ப்போம். நம்ம இப்போ தான் களை வெட்டி முடிச்சிருக்காங்க. செடி எந்த ரேஞ்சில் இருக்குது, எப்படி இருக்குங்கிறது வந்து போய் பார்க்கலாம். இன்னும் பூ பிடிக்கலன்னு நினைக்கிறேன். பூ பிடிச்சிருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சுதேஷ். இன்றைக்கி எங்கடா அப்படின்னு கிளம்பிட்டோம்னா ஊருக்கு தாங்க கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து காட்டில் வந்து சோளம் போடுறாங்க. அப்படியே சோளம் போட்டுட்டு அப்படியே உள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நமக்கு வந்து 2-3 சேவல் வந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதை போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வாங்குவோம், இல்லைன்னா அப்படியே கிளம்பிடுவோம். நம்ம காட்டுக்கு வந்து டிராக்டர் வந்துருச்சா, வேண்டி வந்து நம்ம நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் உணவு ஓட்டுறதுனா அப்படியே சோளமெல்லாம் வச்சுட்டு உணவு ஓட்டிகிட்டு அப்படியே வர வேண்டியது. சோளம் மூட்டை வந்து நம்ம வண்டியில் இருக்குது. இது வந்து நம்ம பெரியப்பாகுது. அப்படியே கீழே இறங்கி போக வேண்டியதான். கீழே இறங்கி இப்போ வந்து இந்த கண்டிஷனில் இருக்குது. நீ உழவு ஓட்டின அப்புறம் எல்லாமே மாறி போயிடும். போன வீடியோ வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்தது வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணல. ஏன்னா வந்து ஃபுட்டேஜ் வந்து நிறையா வந்து கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் 2-3 ஃபுட்டேஜ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. காட்டுக்கு வந்து அந்த கடலக்காய் போட்டிருந்தது, அந்த இதோட வந்து ஜாயிண்டாக தான் போடுவேன். இப்போ வந்து நம்ம வந்து காட்டில் வந்து கடலக்காய் பிடுங்கி கரெக்டாக ஒரு வாரம் அந்த சம்திங் தான் இருக்குது. ஒரு வாரமா ஒரு 15 நாளுக்குள்ளே தான் இருக்கும். அதனால தான் சரி, இப்போ கையோடவே இப்போ மழை வந்திருக்கு, இப்போவே சோளம் விதைச்சுட்றலான்னு சொன்னாங்க. சரி விதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வந்துட்டோம். இப்போ வந்து டிராக்டர் வந்து பக்கத்து காட்டில் ஓடிட்டுருக்குங்க. அங்கேருந்து திரும்ப வந்துருச்சுன்னா இங்கே உழவு ஓட்டிட்டு நம்ம வந்து நேராக அடுத்து வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய் சாமியை கும்பிட்டு நேராக கிளம்ப வேண்டியதான். மேலே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இனி போய் நம்ம போய் மூட்டை எடுத்துகிட்டு வர வேண்டியதான். சரி வாங்க போவோம். ஒரு வாரம் 15 நாள் கேப் அப்படிங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏன்னா அந்த சமயத்தில் வந்து நான் நம்ம ஊரில் இல்லை, நான் வந்து மலேசியாவில் இருந்தேன். அப்போ வந்து தான் எல்லாமே கலக்கலை பிடிங்கிருக்காங்க, மூட்டை போட்டு சேல்ஸும் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த எந்த டீட்டெயில்ஸுமே நமக்கு தெரில. இதான் எங்கள் அண்ணன் வேறு அங்கே மேலே நிற்கிறாரு. அண்ணனா பெரியமா பையன், அவர் வந்து மேலே நிற்கிறாரு. போய் அண்ணன்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீழே வர வேண்டியதான். என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. டிராக்டர் அநேகமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் சுற்ற முடியும். அதுக்கப்புறம் உழவு ஓட்டிடுவாங்க ஆடுகளை. சொன்ன மாதிரி டிராக்டர் வந்துருச்சுங்க. இந்த என்ன கை காமிச்சிட்ருக்குறாப்புல மேலேன்ட்டு நாங்கள் டிராக்டர் வந்து இல்லை தம்பி நாங்கள் அப்படி வரோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அங்கே பெரியப்பா லைன் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லைனுக்கு வர முடியுன்ட்டாங்க. சரி, அதனால் அப்பாருன்ட்டு நீ மூட்டை கீழே கொண்டு போய் தம்பி வண்டியில் இருந்தார். நானும் வண்டி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து இப்போ போட்டாங்க. இப்போ உள்ளே போட்டிருக்க சோடை வந்து 110 ரூபாங்க கிலோ. இப்போ வந்து நம்ம பெரியப்பா வந்து உள்ள காட்டில் வந்து உழவு ஓட்டிகிட்ருக்காங்க. சோளத்தை குட்டி வச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து சோளம் ரொம்பவே ரேட் அதிகம் தாங்க. அவ்வளோதான். நம்ம மூட்டையை எடுத்துகிட்டு பிரித்து நம்ம சோளம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் பெரியப்பா அது வந்து ஒரு சின்ன இதாகி போச்சு. சோளத்தை வந்து மூடி வைக்கக்கூடாதுங்க, அதாவது காற்று போகிற மாதிரி வைக்கணும், இல்லைன்னா செல்லு பிடிச்சிரும் அப்படிங்குவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து செல்லு பிடிச்சிருச்சு. அதனால் வந்து காலையில் அலைஞ்சு திரிஞ்சு இப்போ புது சோளம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடடா, கொஞ்சம் கீழே கொட்டிட்டோம். இது வந்து இப்போது நம்ம சோளங்க. இந்த நம்ம வந்து இந்த சோளம் வந்து புளியம்பட்டியில் வாங்கினதுங்க. அதாவது நம்பியூர் பக்கத்தில் இருக்கிறது, நம்ம ஊர்கிட்ட இருக்க புளியம்பட்டியில் தான் வாங்கினது. உரக்கடையில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். நம்ம வந்து 200 பக்கம் போட்டிருந்தாங்க, அவங்ககிட்ட வாங்கினது. அது ஏன்டா 90 ரூபா 110 ரூபா அந்த டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து விதைக்கிற சமயம் வந்து சோளம் வந்து கம்மியாக இருக்குங்க. அதனால் வந்து சோளம் வந்து கரெக்டாக ஒரு 110 ரூபா 100 ரூபா அந்த ரேட்டில் வந்து விற்பாங்க. அதே வந்து நம்ம அறுவடை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து சோளம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஊர் சைடு. அப்போ வந்து சோளத்தோட விலை வந்து குறைஞ்சிரும். அதனால் வந்து 90 ரூபா அந்த சம்திங் வந்து வாங்குவாங்க. 90 ரூபா 95 ரூபா அந்த ரேஞ்ச் வாங்குவாங்க. அதே நம்ம விதைக்கிறப்போ அப்படியே விலை மாறும். அதாங்க கீழே அணப்பு வந்து நம்ம பெரியப்பா அது ஓட்டிட்டாங்க. அடுத்தது நம்ம அணப்பு தான். மேலே வந்து ஓட்டிட்டாங்கன்னா, மேலே அணப்பு ஓட்டியாச்சுன்னா அடுத்து நம்ம அணப்பு வந்துடுவாங்க. இப்போ 2 ஓட்டி முடிச்சாச்சுன்னா நம்ம அப்படியே கொஞ்சம் ஜாலியாக நிம்மதியாக இருக்கலாம்.
ஒரு 3 மாதத்துக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல். அதுக்கப்புறம் திரும்ப ரொட்டீன் ஆரம்பிக்கணும். கடலக்காய், அப்புறம் மறுபடியும் சோளம், அதேமாதிரி மாற்றி மாற்றி போட்டே இருக்க வேண்டியதுதான். பொறுத்தளவுக்கு முக்கால்வாசி வந்து மேட்டாங்காடு தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அங்கங்கே தோட்டம் கிட்ட இருக்கும். ஆனால் மேட்டாங்காடில் வந்து இது மாதிரி பணப்பயிர்கள் மட்டும்தான் பயிரிடுவாங்க. ஏன்னா அது வந்து வானம் பார்த்த பூமிங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது மழையை நம்பி இருக்குங்காட்டிக்கு இந்த பயிர் போட்டோம்னா இதில் ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு, ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் படி தான் இங்கே வந்து எல்லாம் அவ்வளோதான். இப்போ நம்ம காட்டுக்கு வந்து வந்தாச்சு. இனி வந்து நம்ம சோளத்தை கொட்டி விட்டோம்னா அவங்க ஓட்டிடுவாங்க. ஒரு ஏக்கராக்கு வந்து 35 கிலோங்க. தூக்கி போட்ட வேண்டியதுதான். கொஞ்சம் பொறுமையாகவே ஓட்டுனா சரி. வண்டி அப்படியே கீழே இப்போ இறங்குதுங்க. முதல்ல இப்போ சரி வர இருங்க. நிற்கலாமா? ஓகேண்ணா. கான்செப்ட் தாங்க. கடலக்காய்க்கும் போவோம். கடலக்காயில் வந்து இங்கே கொட்டிட்டோம்னா இங்கே அப்படியே பொட்டியிலேருந்து ஒவ்வொன்றா எடுத்து போடும். ஆனால் இது வந்து சோளம் கட்டிக்கு கொஞ்சம் 5-6 அள்ளி போடுது, வேறு ஒன்றும் இல்லை. ஃபுல் ஓரக்காடு. இப்போ வந்து நம்ம மொத்தமே ஓரத்தை மட்டும்தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஏன்னா டோட்டல் ஓரத்தையும் கவர் பண்ணிட்டோம்னா சென்ட்ரு பாட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக ஓட்ட முடியும். ஏன்னா நம்ம வந்து ஓரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்காட்டிக்கு, அதாவது அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா அணப்பு இருக்குங்காட்டிக்கு நம்ம வந்து கரெக்டாக அந்த ஓரத்தை வந்து மெயின்டைன் பண்ணி ஓட்டணும். அவங்க ஓட்டி முடிச்சுட்டு மேலே போயிட்டு நம்ம மேலே டிராக்டர் வந்து எப்படின்னா ஏக்கரா கணக்குன்னு ஒன்று இருக்குது, மணி கணக்கு அப்படிங்கிற மாதிரி 2 கணக்கு இருக்குது. நம்ம ஓட்டுறது வந்து ஏக்கரா கணக்கு தான் வாங்குவோம். அதனால் பிரச்சனையே கிடையாது. எடுக்க போயிட்டுருக்கா. ஏன்னா நம்ம சித்தப்பா கடையை வந்து ஓட்ட சொல்லிட்டாரு. அவர் அங்கேயே வெளியே இருக்காராமா. அதனால் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. டிராக்டர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம வந்து எக்ஸல் எடுத்துகிட்டு சரலுன்னு வந்துட்டா இனி போய் நம்ம சோளம் மூட்டை எடுத்துகிட்டு நம்பி வீட்டில் தான் இருப்பான். அவனே பிடிச்சிட்டு வர பின்னாடி இன்னும் சோளம் தள்ளி விட்டுருக்கான். இந்த ஓரக்கால் தான் பதவலாக இருக்குங்காட்டிக்கு நாங்கள் இது பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்து வந்து இப்போ நம்ம அந்த பின்னாடி பக்கெட்டில் வந்து போட்டிருக்கிறது வந்து 50 கிலோ போட்டிருக்கோம். இனி வந்து நம்ம வீட்டுக்கு போய் வெயிட் மிஷின் இருக்குது. வெயிட் மிஷினில் வந்து எடை போட்டு பார்த்தா தான் ஒரு ஏக்கராக்கு வந்து எவ்வளோ வந்து மிச்சமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ கீழே அனுப்ப ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க. இனி வந்து அப்படியே டேரெக்டாக மேல் அனுப்ப வந்துடுவாங்க. வழியில் இங்கேருந்து அந்த லாஸ்ட்டு போகிறக்குள்ளே அப்படியே மண்டை காஞ்சி போவேன். ஏன்னா காலையிலேருந்து இன்னும் தண்ணி குடிக்கலையா. இங்கே வந்து காட்டுக்கு வந்துட்டாவே ஒரு குடத்தில் வந்து தண்ணி கொண்டு வந்துடுங்க. இல்லைன்னா குடத்தில் தண்ணி கொண்டு வரலைன்னா அப்படியே காஞ்சி கருவாடாக சுற்ற வேண்டியதாங்க. இங்கே இருக்கிற பனை மரத்துலேயும் இப்போ வந்து கரெக்டாக நொங்கு சீசனில் இந்த மார்ச், ஏப்ரல், மே அந்த சம்திங் மட்டும்தான் பனை மரத்தில் வந்து நொங்கு இருக்கும். இந்த 6 மணி டு 8, 9 மணிக்குள்ள வந்து உழவு ஓட்டி முடிச்சிருவோம் எப்போவுமே. ஆனால் இந்த வருஷம் மட்டும்தாங்க மணி எவ்வளோனா, மணி வந்து நாங்கள் 9 மணிக்கு காட்டுக்கு வந்தோம். ஏன்னா அவங்க வந்து காலையில் டிராக்டர்காரங்க வந்து புக் பண்ணிட்டாங்களாமா. இன்னொரு பக்கம் ஓட்ட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற சொன்னாங்க. அதனால் அவரும் போயிட்டு கரெக்டாக 9 மணிக்கு வந்தார். 9 மணிக்கு எல்லா காட்டும் இங்கே முடிச்சுட்டு இங்கே வரப்போ பெரியப்பா காடு 9 மணிக்கு ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சு இப்போ எங்கள் சித்தப்பா காடு வந்திருக்கு. இப்போ மணி 1 மணிக்கு முடிப்பாங்களான்னு கேட்டால் எங்களுக்கு தெரியல. மணி 1 ஆச்சு இன்னும் முடிக்கல. நீ வந்து இன்னும் 1 மணி நேரம் ஓடுன்னு நினைக்கிறேன். ஓடி முடிஞ்சோன்னா நம்ம அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். மற்ற காட்டுக்கெல்லாம் பே பண்ணியாச்சு. இப்போ சித்தப்பா காடுக்கு மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜிபே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஜிபே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான்.
ஏய் போ, ஜம்ப் பண்ணி வா. என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஜம்ப் பண்ணி இறங்கி வா, போது வா. சின்ன வேலையாகி போச்சுங்க. ஏன்னா இந்த கலப்பையில் வந்து இந்த இதுகள்லாம் சிக்கிருங்க. பனை ஓலை, இந்த குப்பை பார்த்தீங்களா, சொல்லி வாயமுள்ள இங்கே நடக்குது. அதை அப்படியே மேலே கொண்டு வந்து வீட்டுக்கு போகும்போது கொண்டு வைக்கலாம். A few hours later. அவ்வளோதாங்க, மிச்சமான சோளத்தெல்லாம் பிடிச்சிட்டு நம்ம நேராக போய் சாமி கும்பிட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான். மற்றபடிக்கு எல்லா சோளத்தையும் இறக்கிட்டு இருக்காங்க. ரிவர்ஸுங்கிற பேச்சே எங்கள் இதில் கிடையாதுரா அப்படின்ட்டு போகிறாரு. ஆனால் வண்டி செம ஸ்பீடுரா. ஓ, நியூ ஹாலண்ட் முதல்ல வந்து ஃபோர்டு வச்சுருந்தாருன்னு நினைக்கிற டிராக்டரு. அதை கொடுத்துட்டு நியூ ஹாலண்ட் எடுத்தார். வண்டி சும்மா தாரம்பத்துக்கு ஓடுது. மக்களே, இது வந்து உழவு ஓட்டின அப்புறம், உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி காடு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து கொஞ்சம் உழவு ஓட்டிட்டங்காட்டிக்கு ஈரப்பதம் வந்து காஞ்சிருக்கு, விதையும் விதைச்சாச்சு. இது வந்து மேலணப்பு ஃபுல்லாமே இப்போ தான் ஓட்டி முடிச்சிருக்கோம். நம்ம வந்து கீழணப்பு தான் முதல்ல ஓட்டினது. வாங்க கீழணப்பையும் பார்த்துட்டு போயிடுவோம் எப்படி இருக்குன்னு. தலைவர் போட்டு டிராக்டர் போட்டு ரவுண்ட் அடித்து விளையாண்டாருங்க இன்றைக்கி. ஆனால் இவர் தான் எப்பவுமே வழக்கமாக வருவார். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஓட்டுனது வந்து பயங்கரமான ஓட்டுனால பயங்கரமாக திருப்பி எடுத்துட்டாருங்க வண்டியை. ஏன்னா காலையிலே அங்கே வேறு ஒரு காட்டுக்கு போயிட்டு வந்தார்ல, அதனால் டைம் ஆயிடுச்சு போல். அதனால் ஓட்டி விட்டாருங்க. அவ்வளோதாங்க, காடு ஃபுல்லாகவே ஓட்டியாச்சு. அந்த லாஸ்ட் லைன்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும், இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே ஓட்டி முடிச்சிட்டாங்க. இதுதான் பிஃபோர் ஆஃப்டர். காடு வந்து நம்ம விதைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, விதைச்சக்கப்புறம் எப்படி மாறி இருக்குதுன்னு. இன்னும் வந்து ஒரு மாதம் கழித்து வந்து பார்த்தோம்னா வைங்களேன், நம்ம கணங்கால் அளவுக்கு வந்து செடி வந்து வளர்ந்து நிற்கும். மழை வந்து கரெக்டாக பெஞ்சுன்னா அந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கும். மழை இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம். சரி வாங்க, இப்போ டைம் ஆச்சு. வேறு சோள மூட்டை வச்சு நிற்கிறேன், வானா போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா கரெக்டாக 1 மணி 1:30 மணி 2 மணி இந்த டைமுக்குள்ளே தான் எங்கள் கோயிலில் வந்து பூஜையே பண்ணுவாங்க. அதனால் நம்ம போய் சாமி கும்பிடலாம்.